ஸோ, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிசினஸ் அனலிஸ்ட்னா யாரு? அவங்களோட கோர் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்னா என்ன? அவங்களோட டெலிவரபிள்ஸ்னா என்ன? அப்படின்னு வந்து டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, அ எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். பிசினஸ் அனலிஸ்ட் ஆக்சுவலா யாருன்னு. ஸோ, பிசினஸ் அனலிஸ்ட் பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, அ ஸ்டேக் ஹோல்டர் வந்து ஒரு கிளையண்ட். ஸோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது ரெக்வயர்மென்ட்டோட வருவாங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர அவங்களுக்கு டெவலப் பண்ணி குடுக்கணும். ஸோ, அவங்களோட ரெக்வயர்மென்ட்ல நம்ம கேதர் பண்ணிட்டு, நம்மளோட டெக்னிக்கல் டீம் இருப்பாங்க. டிசைன் டீம், டெவலப்மென்ட் டீம் அண்ட் டெஸ்டிங் டீம். ஸோ, அந்த ரெக்வயர்மென்ட்ட நம்ம டாக்குமெண்ட் பண்ணி, அத வந்து இன்டர்னல் டீமுக்குன்னு வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணணும். லைக் டெக்னிக்கல் டீம். ஸோ, பேசிக்கா பிசினஸ் அனலிஸ்ட் வந்து ஒரு பிரிட்ஜ் மாரி இருப்பாங்க. பிட்வீன் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டீம்ஸ். ஸோ ஸோ அவங்களோட கோர் ஃபங்ஷன்ஸ் என்னவா இருக்கும்னா, ஆக்சுவலா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட்டோட தான் ஒரு கிளையண்ட் வருவாங்க. அவங்களோட பிசினஸ் ப்ராப்ளம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி, அதோட ரூட் காஸ் வந்து நம்ம சொல்லணும். தென் அவங்களோட நீட் என்னன்னு வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கிளையண்டோட ரெக்வயர்மென்ட் குடுக்கும்போதே நம்மளோட அவங்களோட நீட வந்து புரிஞ்சுக்கிட்டு, தென் வி நீட் டூ ப்ரொப்போஸ் த சொல்யூஷன். ஸோ என்னென்ன சொல்யூஷன்லாம் குடுத்தா அவங்க பிசினஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும்னு வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் குடுக்கணும். தென் அந்த சொல்யூஷன நம்ம ஒரு டாக்குமெண்ட் பண்ணி, டீட்டெயிலா டாக்குமெண்ட் பண்ணி, நம்ம வந்து இன்டர்னல் டீம் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டோம்னா, தென் தே வில் டெவலப் த சாஃப்ட்வேர். ஸோ இதுதான் வந்து 6 எசென்ஷியல் ரோல்ஸ் ஆஃப் பிசினஸ் அனலிஸ்ட். ஸோ அவங்களோட மெயின் ரோல்ஸ் என்னன்னா, ரெக்வயர்மென்ட் கேதர் பண்ணி, அவங்களோட ரெக்வயர்மென்ட் வந்து இன்டர்வியூ டெக்னிக்ல நம்ம வந்து லைக் நம்ம வந்து ரெக்வயர்மென்ட் கேதர் பண்ணலாம். ஒர்க் ஷாப் மூலியமா கேதர் பண்ணலாம். இதெல்லாம் அவங்களோட பிசினஸ் கோல்ஸ், அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ்ல நம்ம வந்து கேதர் பண்ணிட்டு, அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் அதோட கேப்பு எல்லாமே வந்து நம்ம வந்து we need to propose to business team. Then we have to document business requirement document, software requirement document and function requirement document. ஸோ அது யூசர் ஸ்டோரியா நம்ம வந்து டிராஃப்ட் பண்ணி இன்டர்னல் டீமுக்கு வந்து நம்ம வந்து கொடுப்போம். தே வில் டெவலப் த சாஃப்ட்வேர் அண்ட் போஸ்ட் த டெஸ்டிங் வில் ஹேப்பன். ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட்டோட கோர் ரொட்டீன் என்ன இருக்கும்னா, நம்ம வந்து ரெக்யூர்மெண்ட் கேதர் பண்ணிட்டு இந்த 3 டாக்குமெண்ட்ட ரெடி பண்ணுவோம். போஸ்டர் அஜைல் மெத்தடாலஜியா இருந்தா, நம்ம யூசர் ஸ்டோரியோ, அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாவோ டிராஃப்ட் பண்ணுவோம். தென் வி நீட் டூ ப்ரொபோஸ் எ ப்ராசஸ் ப்ராசஸ் மாடியூல் லைக் ஃப்ளோ சார்ட் மூலியமா நான் அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் ஃப்ளோனா அதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ணி, நம்ம வந்து டாக்குமெண்ட்ல அட்டாச் பண்ணலாம். லைக் பிஆர்டி டாக்குமெண்ட்ல. தென் சாம்பிள் ஒயர் ஃப்ரேம் டாக்குமெண்ட் வந்து லைக் ஒயர் ஃப்ரேம் வந்து நம்ம வந்து விஷுவல் ரெப்ரசன்டேஷனுக்காக நம்ம பண்ணலாம். ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் த சாஃப்ட்வேர். ஸோ அத பேஸா வச்சு தே வில் டெவலப். ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ரெக்வயர்மெண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லாகினுக்கு வந்து ஒரு சாம்பிளா ஒரு ஒயர் ஃப்ரேம் மாரி நம்ம குடுத்தோம்னா, அ டெவலப்மென்ட் டீம் வந்து அத ஒரு பேஸா வச்சு தே வில் டெவலப். ஸோ பேசிக்கலி ஆர்டிஎம் ரெக்வயர்மென்ட் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ரெக்வயர்மெண்ட்டும் கவர் பண்ணியிருப்போமா? இது யூசுவலா வந்து வாட்டர்ஃபால் மெத்தடாலஜில தான் ஃபாலோ பண்ணுவோம். இது டெஸ்டிங் டீமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லா சினாரியோஸ், எல்லா ரெக்வயர்மெண்ட்டும் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோமா? அப்படின்னு என்ஷூர் பண்ணதுக்காக ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். யுஆட் சினாரியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, யுஆட் என்வாயன்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் கேஸ்ல வந்து எக்ஸிகியூஷன் அகைன் வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ யுஆட் நத்திங் பட் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் which will happen in client environment. ஸோ அதில் திருப்பி டெஸ்ட் பண்ணும்போது எல்லா சினாரியோஸ் கவர் பண்ணியிருக்குமா, எல்லா ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸில் இருக்க எல்லா சினாரியோஸும் டெஸ்ட் பண்ணியிருக்குமா அப்படின்னு ஒரு ஒன்ஸ் வேலிடேட் பண்ணுவாங்க டெஸ்டிங் டீம் அண்ட் ஆல்சோ பிஸ்னஸ் அனலிஸ்ட். ஸோ வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் அஜைல் வித் வாட்டர்ஃபால் ஆஸ் பர் த பிஆர் ரூல்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அஜைலில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஸ்டோரின்னு ஒரு டேர்மை யூஸ் பண்ணுவோம். யூசர் ஸ்டோரி அண்ட் அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா அண்ட் ஸ்ப்ரிண்ட் பேசிஸில் ரன் ஆகும். வாட்டர்ஃபாலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்வயர்மெண்ட் வந்து எப்போ வந்து ஃபைனலைஸ் ஆகுதோ அதுக்கப்புறமேட்டு தான் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து ரெக்வயர்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் பேக்லாகில் வந்து நம்ம வந்து வச்சு தென் நெக்ஸ்ட் ஸ்ப்ரிண்ட்டில் வந்து நம்ம வந்து அதை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ அது அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி அப்டேட்ஸ் வந்து இருக்கும். டெய்லி ஸ்டாண்டர்ட் மீட் இருக்கும். அப்டேட் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஃபிக்ஸட் ஸ்கோப்ல என்ன இருக்கும்னா,
ரெக்யர்மெண்ட் ப்ரீவியஸா லாக் ஆயிடும். லைக் ப்ரீவியஸா வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருவோம். ஃபர்தர் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. ஸோ, ப்ரீவியஸா பிசினஸ் ரெக்யர்மென்ட் டாக்குமெண்ட் வந்து அப்ரூவல் வாங்கிட்ட அப்புறம் தான் நம்ம வந்து ஆ டெவலப்மென்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில வந்து ஸ்கோப் வந்து மாத்த முடியாது. லைக் அஜைல் மேரி. இட்டரேட்டிவ் ரெக்யர்மென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிஆர் வந்து இதில இருக்கும். சேஞ்ச் ரிக்வெஸ்ட் வந்து அ அஜைல்ல பாசிபிள். மூவிங் டூ வாட்டர்ஃபால் பிசினஸ் ரெக்யர்மென்ட் டாக்குமெண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து முன்னாடியே கிரியேட் பண்ணிட்டோம். அது சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. ஸோ லைட் வெயிட் டாக்குமெண்டேஷன், ஃபேஸ் கேட் அப்ரோச். டாக்குமெண்டேஷன் பெருசா இருக்காது. யூசர் ஸ்டோரி நம்ம டிராஃப்ட் பண்ண போறோம். பேஸ் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க. இதில வந்து பிசினஸ் ரெக்யர்மென்ட் டாக்குமெண்ட் டீட்டெயில்டா எல்லாமே இருக்கும். பிகாஸ் ஃபர்தரா எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ டீட்டெயில்டா இருக்கும். ஆம், அது வந்து லைட் வெயிட் டாக்குமெண்டேஷன். இது டீட்டெயிலா இருக்கும். இதுதான் மேஜர் கம்பேரிசன்.